ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் நம்ம ஒருத்தருக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறோம். சென்ட் பண்ண பிறகு அந்த மெசேஜ் எடிட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடிட் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜ் அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா பார்த்ததுக்கப்புறம் எடிட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்பவும் எடிட் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒருத்தருக்கு மெசேஜ் சென்ட் பண்ண பிறகு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்படி எடிட் பண்ணுறது உங்களுக்கு என்னெல்லாம் தேவை, எத்தனை நிமிஷம் வரைக்கும் நீங்கள் சென்ட் பண்ண மெசேஜ் உங்களை எடிட் பண்ண முடியும், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட வாட்ஸ்அப்பை லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் செக் பண்ணி அப்டேட் இருந்தால் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஸ் யூஸ்வல் நீங்கள் எப்போ பண்ணுற மாதிரி மெசேஜ் டைப் பண்ணுங்கள். ஸோ மெசேஜ் டைப் நான் சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ண பிறகு இப்போ மெசேஜ் நம்மளுக்கு சென்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆப்போசிட் பர்சனுக்குமே அந்த மெசேஜ் ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஆப்போசிட் பர்சனும் அந்த மெசேஜை பார்த்துட்டாங்க. ஸோ எங்கள் டபுள் டிக் ப்ளூ டிக் வந்துச்சு. ஸோ இப்போ எடிட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே எடிட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ண மெசேஜ் கூட எக்ஸ்ட்ரா நான் டைப் பண்ண அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இதை மொத்தமாக நீங்கள் எரேஸ் பண்ணிட்டு மொத்தமாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம டைப் பண்ணதை மொத்தமாக எரேஸ் பண்ணிட்டு புதுசாக ஒன்று டைப் பண்ணி டிக் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ இது நம்மளுக்கு ரீப்ளேஸ் ஆகும். ஸோ இந்த சேட்லேருந்து நான் ஒரு தடவை பேக் போயிட்டு திரும்ப இந்த சேட்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா நம்ம பண்ண அந்த மெசேஜ் நம்மளுக்கு ரீப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் இந்த மெசேஜ் அதை மொத்தமாக நம்ம எடிட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிவிட்டு ரீப்ளேஸாக வேறு ஒரு மெசேஜ் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே எடிட்டர் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கு ஷோ பண்ணும். இது வந்து உங்களோட சேட்லையுமே ஷோ பண்ணும், ஆப்போசிட் பர்சனோட சேட்லையுமே இங்கே எடிட்டர் அப்படிங்கிற இண்டிகேஷன் உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் தவறுதலாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாலோ இல்லை எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் ஆட் பண்ண அப்படின்னாலோ இந்த எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களால் அதை மாற்றிக்க முடியும். இந்த எடிட் பண்ணுற ஆப்ஷன் எத்தனை நிமிஷம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் சென்ட் பண்ணதுலேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் உங்களால் எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ பண்ணாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு முன்னாடி அனுப்பிச்ச மெசேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எடிட் ஆப்ஷன் ஷோ பண்ணாது. இதுவே நம்ம 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி அனுப்பிச்ச மெசேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எடிட் அப்படின்ற ஆப்ஷன் நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.